ரொம்பவே ஈஸியா நல்ல மொறுமொறுன்னு ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஸ்நாக்ஸா மட்டும் இல்லாம நீங்க ஒரு டின்னர் ரெசிபியா கூட பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல சுவையா இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ன்றது எதுவுமே தேவையில்ல. அப்படியே சாப்பிடலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு மேல இருக்கக்கூடிய தோலை நீக்கிடுங்க. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததான் 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது சராசரியா ஒரு 170 கிராம் அளவுக்கு இருக்கும். சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்ல ஒரு முறை கட்டிலாம் எதுவும் இல்லாம அந்த ரவை ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருவோம். அப்பதான் அந்த ரவை நல்லா ஊறி வரும். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்பத்துக்கெல்லாம் பயன்படுத்தவொழிய ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரம், வீட்டில் ஏதாவது கப் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவை இதில் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்ததான் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடியில் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஸ்டாண்டு இல்லைன்னா குட்டி கிண்ண வீட்டில் இருந்ததுன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்ததான் இதை அதில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். சரியா ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. ஒரு கத்தி இல்லைன்னா குச்சியை பயன்படுத்தி இந்த மாதிரி குத்தி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிருவோம். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஓரங்களில் கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கவுத்தி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இதற்கு இன்னும் நம்ம ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். அதற்கு இது இப்போ இந்த மாதிரி ஷேப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வேணுன்றதுக்காக இப்படி கட் பண்ணுறேன். பார்க்கறதுக்கு அந்த பீஸா ஷேப்பில் இருக்கும், நல்லாயிருக்கும். கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் அது நல்ல மொறுமொறுன்னு சுவையாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா நம்ம அதில் வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சட்டுன்னு வெந்து வந்துடும். அதாவது சட்டுன்னு நல்லா சிவந்து வரும். அது எல்லா பக்கமே நல்லா திருப்பி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா எல்லா பக்கமே நல்லா உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக சிவந்து வரும். எந்த அளவுக்கு அந்த பொன்னிறமாக சிவந்து வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமே திருப்பி போட்டுட்டேன். எல்லா பக்கம் நல்லா சிவந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த டெக்ஸ்சர் மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். இது எண்ணெய் குடிக்கும், நீங்கள் பயப்படவே வேண்டாம். எண்ணெய்லாம் எதுவுமே குடிக்காது. நல்ல எண்ணெயை வடிகட்டிட்டு எடுங்க. ஆனால் அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.